வெளியே தெரியாத வழி, சொல்ல துடித்தாலும் சொல்ல விடாமல் தடுக்கிறது தயக்கம். எந்த செயலையும் செய்ய விடாமல் சோர்ந்து போக செய்யும் மன உளைச்சல் ஆகியவை மன அழுத்தத்தின் அடித்தளங்களும் அறிகுறிகளும் ஆகும். இறுக்கமான சூழலில் சுழன்று கொண்டிருக்கிறது உலகம். எல்லா துறையிலும் எல்லா பணி நிலைகளிலும் அனைவரும் ஒருவித மன இறுக்கத்துடனேயே இருக்கின்றார்கள். உடலில் ஏற்படும் 75% வியாதிகளுக்கு மன அழுத்தம் தான் காரணம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனதான் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். ஆனால் அதை எப்படி ஏற்படுத்தி கொள்வது என்பதுதான் நம்மில் பலருக்கு தெரியவில்லை. சரி, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அதை போக்குவதற்கான வழிகள் என்னென்ன? நமக்கு எந்த விடயத்தால் மன அழுத்தம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக கண்டறிந்து அதை எந்த விதத்தில் சமாளிக்கலாம் மற்றும் எந்த விதத்தில் எதிர்கொள்ளலாம் என பார்க்க வேண்டும். நமக்கு பிடித்த நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ சிரித்துக்கொண்டு நன்றாக பேசி நேரத்தை செலவிடுவதும், அவர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லுதல் நம் மன அழுத்தத்தை போக்கி மனம் குதூகலமடைய உதவும். உங்களுக்கு பிடித்த உடையை எப்போதும் அணியுங்கள். உடைகளை நன்றாக அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்து அதை பற்றியே யோசிக்க கூடாது. இதனால் நம் தூக்கம் கெட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சரியான அளவில் தூங்கினாலே மனதும் உடலும் ரிலாக்ஸாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள். வீட்டில் பொருட்கள் அதன் இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வையுங்கள். அவசரமாய் தேடுகையில் அகப்படாத பொருள் மன அழுத்தம் தரும். மனம் கஷ்டமாக இருக்கும்போது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்யலாம். இதன் மூலம் மன இறுக்கம் வெகுவாக குறையும். நம் மனதில் ஏதேனும் ஒரு விடயத்தை பற்றி குழப்பமோ சங்கடங்களோ ஏற்பட்டால் அதை நம் நெருங்கிய நண்பர்களிடம் பகிரலாம். இதன் மூலம் நம் மனபாரம் குறைந்து தெளிவு பிறப்பதை நாம் உணர முடியும். பணியிடங்களில் எல்லோரிடமும் சகஜமாக பேசி இடைவேளை நேரத்தில் அவர்களுடன் இணைந்து உணவருந்தினால் நம் மனம் மகிழ்ச்சி அடைவதை உணரலாம். இயற்கையை ரசிப்பது, நல்ல மெல்லிசை பாடல்களை கேட்பது போன்ற மனதை வருடும் விடயங்களுக்காக தனியாக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.